அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியல் 1397 என்று சிந்திக்கின்றோம். கூபக்து சக்தி குளிர்முகம் பத்துள தாபக்து சக்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாவம் அறுக்க பரந்தன சூலமே அப்படின்னு இந்த பாடல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக்குற மாதிரி தான் தெரியுது. இதை சிவமல்லிகா மாலை விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நாபியில் அதாவது மணிப்பூரகம் 10 இதழ் தாமரை கொண்டது. அதில் கூபத்து சக்தியானவள் குளிர்ந்த 10 முகங்களோடு அமர்ந்துள்ளாள். அதனால் அக்னி மண்டலத்துக்குரிய சக்தி தன் வெப்பம் நீங்கி சந்திர மண்டல நாயகியோடு மெதுவாக அடக்கி வருவதால் ஆபத்தை நீக்கக்கூடிய கைகள் 20 உள்ளன. சக்தி தனது சூலாயுதத்தால் பாசத்தை அறுத்து அருளினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் பின்னாடி வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமையான பார்வை. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1397. கூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள்ள ஸ்தாபத்து சக்தி தயங்கி வருதலால் ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து பாசம் அறுக்க பரந்தன சூலமே. இதுக்கானது the 10 arms, the 10 visages symbolize her all-seeing power and the 10 arms represent her invincible might அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூபத்து சக்தி குளிர்முகம் பத்துள்ள. நம்ம கிரீம் சக்தி நேத்து பாடல்ல இருந்து கிரீம் சக்தி ஆரம்பிச்சிருக்கோம். கிரீம் சக்திக்கான தேவி காளி தேவியா இருக்காங்க. அது பராசக்தியாவும் திருமூலர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த தேவியோட ரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நான் பார்க்குறேன். கூபத்து சக்தி அந்த நம்ம பார்த்தோம் நேத்து, அந்த சுழற்சி இயக்கம் இருக்கிற மையமா அந்த நாபி மையம், இருதய மையம், அப்புறம் சகஸ்திர தலத்துல இருக்கிற மையம் எல்லாத்துலேயுமே இந்த தேவியானவள் ஞானத்தை கொடுத்து நம்மளை சிவத்துக்கு கூட்டு போவாங்கன்னு சொல்லி, சக்தி குளிர்முகம்ன்ற இங்க நான் பாக்குறது கருணையான முகம். அவங்க அருள் பொழியர் காத்திருக்கும் கருணையான முகமா 10 முகங்கள் அவங்களுக்கு இருக்கு. இவங்க நம்ம இதுல பாக்கணும்னா அந்த பராசக்தி காளி தேவியை நீங்க பாத்தீங்கன்னா 10 முகங்கள், தசமுகின்னு சொல்லுவாங்க. அந்த 10 முகங்கள் கொண்ட கருணை முகத்தை கொண்டு அந்த கூபத்து சக்தி இருக்கிறாங்க. தாபத்து சக்தி தயங்கி வருதலால், தாபம்னா வெப்பம், நமக்குள்ள இருக்கிற அந்த வெப்ப சக்தியாக, அதாவது வெப்பம் எப்படி இருக்கணும்னா நம்ம பண்ற மந்திர முறைகள்னாலயோ இல்ல பக்தி இல்ல ஒரு வைராகியமா செய்யற தவ முறையினால நமக்குள்ள ஏற்படுற அந்த வெப்ப ஆற்றல், அந்த ஆற்றல்னால வர தேவியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா துர்கை இருப்பாங்க, காளி, பைரவி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள்லாம் நம்மளோட அந்த பாச வினைகள்லாம் அறுக்கிறதுக்காக கொஞ்சம் உக்கிரமா வர்றவங்கெல்லாம் அந்த தாபத்து சக்தியாக இருப்பாங்க. அவங்க தயங்கி வருதலால், ஏன் தயங்கி வர்றாங்கன்னா நமக்குள்ள இருக்க அவ்வளோ வினைகள் இருக்கு. நம்ம இல்லை அவங்களால அவங்களோட முழு சக்தியை மேலே ஏற்றி எழுச்சியா கொண்டு போக முடியறது இல்லை. ஏன்னா நம்மளோட மனம் தடையா இருக்கும். நம்மளோட ஆணவம், கண்மம், மாயை, இது 3 தடையா இருக்கும். அதுக்காக என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆபத்து கைகள் அடைந்தன நாலைந்து கைகள்னா 20 கைகள் அவங்களுக்கு. 10 தலை இருக்குன்னா ஒவ்வொரு தலைக்குமே 2 கை நம்ம வச்சாலும் 20 கைகள். 2 மாதிரியும் உருவம் இருக்கு. அந்த 10 உருவமே உருவமாவும், வெறும் தலைகள் மட்டும் இல்லாம உருவமாவும் அந்த கைகளாவும் இருக்கு. தலை மட்டும் 10 இருந்து கைகளே 20 கைகளாவும் இருக்கு. கைகள் அடைந்தன 4 5. அது ஏன் ஆபத்து கைகள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா,
அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வந்து லக்ஷ்மி தேவி நம்ம பார்க்குறோம். சரஸ்வதி தேவிலாம் அவங்கலாம் ஒரு பூ மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நமக்கு குடுக்குற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அது இனிமையான விஷயங்களா தான் எடுத்துப்போம். நமக்கு பணம் வருதுன்னா, அது இனிமையா தான் எடுத்துப்போம். நமக்கு கல்வி வருதுனாலும் இனிமையா எடுத்துப்போம். அது வந்து ஒரு நம்ம ஆபத்தா எடுக்க மாட்டோம். ஆனா, தேவி குடுக்குற விஷயம் வந்து பாசத்த அறுக்கிறது, பற்ற அறுக்கிறது. இது வந்து நமக்கு இனிமையாக வராது. நமக்கு அத புரிஞ்சு உள்ளார்ந்து பார்த்தா தான் இது நல்லதுக்கு தான் நடக்குதுன்றது நமக்கு புரியும். அதனால இது ஆபத்து கைகள். நம்ம வினைகள் எல்லாம் நம்மளோட மைனஸ் எல்லாம் கட் பண்றதுக்காக வர விஷயங்கள் இது. குடுக்கறதுக்கு வரதில்ல. நம்மள்ட்ட இருக்க கெட்டதெல்லாம் எடுக்கிறதுக்காக இருக்கிற அ ஆயுதங்கள கொண்டு வர கைகள் அது. அந்த மாதிரி நான் பார்க்கிறேன். ஆபத்து கைகள் அடைந்தன நாளைந்து. பாசம் மறக்க பரந்தன சூலமே. அவங்க சூலம் வந்து பாசத்த அறுக்கிறதுக்காக அ இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். மெயினா வந்து நமக்கு ஆபத்து தர விஷயங்கள, அந்த ஆபத்து கரங்கள வச்சே அத நீக்கிறவர். நமக்குள்ள இருக்க தீங்க வந்து அந்த தீங்கு ஏற்படுத்துற ஆயுதங்கள வச்சே நம்மள வந்து சரி பண்றதுக்காக வராங்க. இத நம்ம வந்து உலக வாழ்க்கையில பார்க்குறோம்னாலும், நம்ம எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி போகும்னா, அந்த 3 இது வரைக்கும் அந்த 3 சக்கரத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாமே பணம், அந்த கல்வி இந்த மாதிரி இருக்கிறதுல வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேல நம்ம தாண்டணும்னா, அந்த பற்றுன்றத நீக்கணும். அத நம்மளால நீக்க முடியாது. நம்ம வந்து அந்த அடையாளத்தோடயும் இருப்போம். நான் அம்மா, நான் அவங்களுக்கு தங்கச்சி, இவங்களுக்கு அக்கா அந்த மாரி அடையாளம் நெறையா இருக்கும்போது, அட்டாச்மெண்ட் இந்த பாசம்ங்கிறது என்னன்னா அட்டாச்மெண்ட் தான். ஆசை, அட்டாச்மெண்ட் இந்த மாரி நீங்க சொல்லலாம். பற்று. அப்ப அந்த அந்த இத வந்து நம்ம நீக்கணும். அந்த பற்ற வந்து நம்ம நீக்கணும்னா எப்படி? நம்ம குடும்பமா தான் வாழ்றோம். நம்ம இன்னும் வந்து ஆன்மீகத்துல போறோம் அப்படின்னாலும், இன்னும் உலகத்துல தான் நம்ம இந்த குடும்பத்தோட தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பற்றற்று இருக்கணும்னா என்ன ஆகும்னா, நம்ம நார்மலா என்ன ஆகும்? நம்ம வந்து பற்று நீக்கணும்னா, நம்மள விட்டு அவங்க போற மாரி இருக்கும். இல்ல அவங்களே நம்மள வெறுப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த ஆசையா நம்ம ஒரு விஷயத்துல பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, அதுலருந்து நம்ம வெறுப்ப சம்பாரிக்கிற மாரி இருக்கும். அதுலருந்து நாமளா விலகி நம்ம கடமைய செஞ்சா போதும். அ எந்த பலனையும் எதிர்பார்க்க வேண்டான்னு நம்ம கிருஷ்ண பகவான் சொன்ன நெலைமைக்கு நம்மள தள்ளுவாங்க. காளி தேவி வந்து. அந்த நெலைமைக்கு நம்ம தள்ளும்போது, நமக்கு வந்து ஏதோ ஆபத்து தான் நடந்துட்டு இருக்கு. கெட்ட விஷயங்கள் தான் நமக்கு நடந்துட்டு இருக்குன்னு நெனச்சுட்டு இருப்போம். அத வந்து ஒரு நன்மையாலாம் நமக்கு தெரியாது. நம்ம பற்ற தான் இவங்க எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் புரியாது. அ அந்த மாதிரி நமக்கு நல்லதா நடக்குதுன்னே தெரியாத விஷயங்கள் மாரி நமக்குள்ள இருந்து நமக்கு செஞ்ச அந்த பற்றெல்லாம் நீக்கி, நம்மள வந்து கடமைய மட்டும் செய்யி, பலன எதிர்பார்க்காதன்ற நெலைமைக்கு நம்மள கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போகுறது இல்லாம நமக்கு ஞானத்திலே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமந்திரம்லாம் படிச்சு நம்ம பெருசா அந்த கஷ்டத்த அனுபவிச்சு அத புரிஞ்சுக்க தேவையில்லைங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். அதனால நம்மளோட பொருளாக இருந்தாலும் சரி, அம் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுல பற்று, ஆசை அந்த மாரி எதுவும் இல்லாம, உண்மையா அந்த மாரி இருக்கும்போது தான் ஆக்சுவலா உண்மையான அன்பு வரும். அ அந்த க கடமைய நம்ம கடமைய செய்யணும். நம்ம வந்து இப்ப இவங்களுக்கு அப்பாவா இருக்கிறோம்னா, நம்ம கடமைய செய்யணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும்போது, உண்மையான அன்பு உள்ள இருந்து வெளில வரும் அது. ஆனா இதே இது நான் என் பையன், என் பொண்ணு அப்படின்ற அந்த பற்று இருக்கும்போது என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பும் வரும். அந்த அடையாளமும் வரும். என்னோட பொண்ணுன்ற அடையாளம் வரும்போது, நம்ம ஈகோவும் வந்து சேர்ந்து அ போய் சேர்த்து தான் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளோட அடையாளமும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நான் இது எந்த அளவுக்கு சொல்றேன்னு தெரியல. என்னோட புரியல் அது அந்த அந்த மாரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க அந்த பற்று அறுக்கிறது, அந்த பாசம் அறுக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். கடமைய மட்டும் செஞ்சு, அ பலன எதிர்பார்க்காத நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல பார்க்குறேன். அதுல சக்தி தேவியோட உருவகத்த சொல்ற மாதிரி அவங்க 10 தலையோட, அ 20 கைகளோட நம்மளோட பாசத்த அறுக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பகவான் ஒண்ணு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன் இல்லையா, என்னுடைய திருமூலர் குரு, இந்த திருமந்திர குரு.
அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். உறவுகள் நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாராவது நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மனத்தாங்கல் குடும்பத்துல நிகழ்ந்தது, யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா சொல்லுவார், அவங்கதாம்மா அவனுக்கு பெரிய குரு. ஏன்னா இருக்கிற பற்றை எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு போய் ஒரு நமஸ்கரிச்சுடு அப்படின்னு சொல்லுவார். உறவுகள் எல்லாமே அதுக்காக ஒருத்தரை கூட நீங்க நிறுத்த கூடாது. அவங்க ஏதோ ஒரு மனத்தாங்கல் வருது அப்படின்னா அது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு ஆராயணும். அதுல ஆராய்ஞ்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பற்று உங்களுக்கு வெளிப்படும். அதனால அதை கற்றுக் கொடுக்கக்கூடியது. இதை சாதாரணமா எல்லாராலையும் கற்றுக் கொடுத்துட முடியாது. உறவுகளால மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால அவங்கதான் உங்களுக்கு பெரிய குரு அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு சந்தர்ப்பத்திலயும் நம்ம உணர்வோம். அப்படி ஒரு விஷயத்தான் கௌரிமா இன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப நன்றி கௌரிமா. இன்றைய மந்திரம் 1397. கூபத்து சக்தி குளிர் முகம் பத்துள, தாபத்து சக்தி தயங்கி வருதலால் 10 கைகள் அடைந்தன 4-5, பாசம் மறுக்க பரந்தன சூலமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இதை தேவியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவளுடைய தியான ஸ்வரூபம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். செயல் தன்மைன்னு எடுத்துக்கலாம். அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு நமக்குள்ளே இருந்து நம்ம எவ்வாறு இயக்குகிறாள் அப்படின்னு நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம், தன்னவர் கூபம் தழைத்தது காணுமே அப்படின்னு சொன்னோம். அந்த 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 ஞான சூரியன், தகிக்கக்கூடிய சூரியன் எங்கனம் ஞான சூரியனாக மாறுகிறான், எங்கனம் குளிர்ச்சி புரிஞ்சியவனாக மாறுகிறான் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு அத்தகைய ஞான சூரியன் இருக்கிறாரு. அவர் தான் யாரு அப்படின்னா தாபத்து சக்தி. ஏன்னா இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய இந்த அக்னி இருந்துட்டே இருக்கணும். ஆனா அது இங்க எப்படி இருக்கு, தாபத்து சக்தி தயங்கி வரக்கூடிய சக்தியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அது எப்படி இருக்கு, தயங்கி வருகுது. அப்போ இந்த உடல்ல தேவையான தாபம்னா தேவை, விருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப தாபமா இருக்கு அப்படின்னா ரொம்ப கண்டிப்பா இருக்கணும், உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி இருக்கு, தயங்கி வருகுது. எதனால? அது தன்னமர் கூபமாக மாறிவிட்டது இல்லைங்களா? அப்ப அது அதனுடைய இயக்கம், இந்த வலது மூச்சினுடைய தன்மை மாறிவிட்டது. அதான் பேசிக்கா. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணங்கள் எல்லாமே போயிடுச்சு. நம்ம பார்த்தோம், இந்த இதுல பார்த்தோம், சரம் பார்க்கும் போதெல்லாம் பார்த்தோம் வலது மூச்சு என்ன செய்யும், எதுக்கெல்லாம் வலது மூச்சு தேவை, எல்லா உலகியல் விஷயங்களுக்கும் வலது மூச்சு. அப்ப அந்த மூச்சு என்ன ஆயிடுச்சு, தாபத்து, அதுதான் தாபத்து சக்தி. அது என்ன ஆயிடுச்சு, தன்னமர் கூபமாக மாறிவிட்டது. குளிர்ந்த நிலவுக்குள்ள அது மாறிடுச்சு, உள்ள போயிடுச்சு. அப்போ அது என்ன ஆகும், தயங்கிதான் வரும், உலகியல் எண்ணங்கள் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய கூபத்தில் சக்தி குளிர் முகம் பத்துள, அவள் முகத்திற்கு மேலே அவள் இருக்கக்கூடிய திசைகள் 10ஆக இருக்கிறது. அப்போ 10 திசையிலும் அவள் தான் பறந்திருக்கிறாள். நம்மை தலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 10 திசைகளிலும் அவளே பறந்திருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம், சக்தி மண்டலத்துலதான் நம்ம இருக்கோம். அந்த சக்தி மண்டலம் எங்கனம் இருக்கிறது, கூபத்து சக்தி அப்படின்னு சொல்றான். குளிர் முகம் பத்துள அப்படின்னு. அப்போ வெப்பத்தை செய்யக்கூடிய அக்னியும் குளிர்ந்து இருக்கிறான். அதோட இல்லாம அவன் தயங்கி வேற வருகிறான், அதாவது மெல்லுசா இருக்கு. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கும், அந்த சந்திரனுடைய குளுமை முழுவதுமாக நிரம்பி இருக்கும். நாம் சக்தி மண்டலத்தில் புதைந்து இருப்போம். அததான் சொல்றாங்க இந்த இடத்துல.
கூபத்து சக்தி குளிர் முகம் 10 முகத்தை சுத்தி 10. இதை நீங்க 10 முகம்னு கூட எடுத்துக்கலாம். தசமுகி அப்படின்னாங்க அம்மா, அது கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த முகம் என்ன செய்யும், அதுதான் அந்த இடத்துல முக்கியம். என்ன செய்யும்? 10 முகம் இருக்கு அப்படின்னா என்ன? 10 திசையில இருக்கணும். அந்த 10 திசை. ஏன்னா ராவணனுக்கு எப்படி இருந்தது? பிளாட்டா இருந்தது. அப்படி சொல்றாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தது இல்ல, படங்கள்ல பார்த்ததுதான். பிளாட்டா இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 அப்படி இருந்தது இல்லைங்களா? ஆனா அந்த அம்மாக்கு எப்படி இருக்கா? 10 முகம், 10 திசைகளிலும் இருக்கிறது. அப்போ எல்லா திசையிலும் அவளே நிரம்பி இருக்கிறாள், சக்தி மண்டலமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம சக்தி மண்டலத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த சக்தி மண்டலம் எப்படி இருக்கிறது? குளிர்ந்து இருக்கிறது அப்படின்னா சந்திர கலையில நம்ம ஆழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு? இப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? ஆபத்து கைகள் அடைந்தன 4 அப்படின்றார். 10 கைகள், அந்த 10 கைகள், 10 கைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆபத்து அப்படின்னு நம்ம பார்த்தாங்க, அதுவும் ஒரு வகையில பார்க்கலாம். ஆபத்து கைகள் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஆபத்து கைகள் அப்படின்னா அந்த 10 கைகள் அடைந்தன 4 20 மாறிடுச்சு. 20 தான் இருக்கு. எது 10 கைகள்? தேவியினுடைய 10 கைகள் 20 மாறிவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 20 கைகள் சூழ்ந்து இருக்குன்னு ஒரு பக்கத்துல பார்க்கலாம். இன்னொரு பக்கம் 10 கைகள்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய தச நாடிகள். 4 20 இல்லைங்களா? அப்ப என்ன செய்யும்? இந்த 10 நாடியும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இயங்கிக் கொண்டே மேலும் கீழும் சென்று கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? தச நாடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இடகலை, பிங்கலை, என்ன நடக்குது? மூச்சு மேலும் கீழும் போயிட்டே இருக்கிறது. சுழுமுனை என்ன செய்யுது? அதுவும் மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கிறது. அடுத்தாப்புல சிங்குவை, காந்தாரி, அத்தி, சங்கினி, புருடன், குரு, இப்படி வரிசையா இருக்குல்ல, 10 நாடி இருக்குல்ல. இந்த 10 நாடிகளும் என்ன செய்கிறது? மேலும் கீழும் இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்ப போகும்போது ஒரு தடவை, வரும்போது ஒரு தடவை, போகும்போது ஒரு தடவை, வரும்போது ஒரு 20 தடவை, 20 நாடின்னு நம்ம வச்சுக்கலாமா? மேல போகும்போது 1, கீழே வரும்போது 1, 2. அப்போ இடகலை மட்டுமே 2, பிங்கலை 2, சுழுமுனை 2. இப்படி இயங்கக்கூடிய 10 நாடிகளும் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, இது இப்படி இயங்குறதுனாலதான் அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, நமக்கு தொந்தரவு தர்றது. வேகமா இடகலை பிங்கலை இயங்கிச்சுன்னா என்ன செய்யும்? மூச்சு என்ன செய்யும்? மனசு வேகமா ஓடு 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 ஓடு, அங்க ஓடு இங்க ஓடு, இதை பேசு அதை பேசு, அதை பண்ணு இதை பண்ணு, அவன் அது பண்றான் இவன் இது பண்றான், பேசிட்டே இருக்கும். பிங்கலை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும்? திருப்பி வந்து அதை பண்ணு இதை பண்ணு. இந்த பிங்கலைக்கு உண்டான தன்மை அது தெய்வீகமாக இருக்கட்டும், இல்ல தமோ குணமா சாத்வீக குணமா இருக்கட்டும், அப்ப கூட நம்ம இயங்கி கொண்டேதான் இருப்போம். சுழுமுனை சுவாசம் கூட வேகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வேற ஒரு பிரச்சனை வரும். நம்ம நம்ம பார்ப்போம், சுழுமுனை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம். இதுல வந்து இந்த சுழுமுனை சுவாசத்துல வந்து அது சூன்ய நாடின்னு சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து சூன்ய நாடியில வேலை பார்க்க கூடாது, சூன்ய நாடியில எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அவங்க ரொம்ப நாளைக்கு சூன்ய நாடியில வேலை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கவனமா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது, இல்ல பிசினஸ் விஷயம் பேசும்போது வலது பக்க நாசி சுவாசத்தை ஓட விட்டுட்டு பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சூன்ய நாடியில வேலை பார்க்கும்போது என்ன நடக்கும்? வேலை போய்கிட்டேதான் இருக்கும். உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பற்றுக்களும் விலகிவிடும். அதான் அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா சூன்யமாகும். அந்த நம்ம ரோட்ல பார்ப்போம் இல்லையா, நிறைய பேரு சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த தலைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா அந்த சுவாசம் வந்து ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி எந்த இயக்கம் இருந்தாலும் அது வந்து ஆபத்தை தரக்கூடியதுதான் இருக்கும். இப்போ சிங்குவைக்குன்னு காந்தாரிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது வேகமா ஓடிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும்? அதனுடைய தன்மையை மீறி செயல்படும். அதுதான் ஆபத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆபத்தை தரக்கூடியது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த 20 நாடிகள் என்ன செய்யும்? குளிர்ந்து இருந்தோடனே அமைதியா இருக்கும்.
அடங்கின அப்படின்னு சொல்றாரு. பாசம் மறுக்க அடைந்தன நாலைந்து, பாசம் மறுக்க பரந்தன சூலமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அமைதியாகி அவங்கவங்க வேலைய அமைதியா தயங்கி வருதலால் அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? அப்பதான் இந்த சுழுமுனை சுவாசம் நிதானமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? மேலே நாம் அந்த கூபத்து சக்தியில் குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியில் நாம் அமிழ்ந்து போக முடியும். அப்போ அப்போ இந்த 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 இயக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்க பாக்கலாம், நம்ம குளிர் அடிச்சது ரொம்ப குளிர்ச்சு அப்படின்னா அந்த குளிர்காலம்ல இல்ல நம்ம ஏதாவது குளிர் பிரதேசத்துக்கு போறோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா போர்வை எல்லாம் போத்திட்டு இயக்கம் ஜாஸ்தி இருக்காது, அப்படியே மெதுவா நடந்து போவோம். வேகமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் பாத்திருக்கேன். ஆஹ் கல்கத்தா போயிருக்கேன், அடிக்கடி போவேன். அப்ப என்ன நடக்கும், நீங்க அந்த கல்கத்தா வந்து நம்ம இந்த மாதிரி சம்மர்ல போகும்போது வேற மாதிரி இருக்கும் அந்த கல்கத்தா. அதே கல்கத்தாவை நீங்க வந்து நவம்பர் டிசம்பர் நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபுல்லா ஜான்வரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த ஊரு. அப்படியே மெதுவா நடக்கும். அந்த ஊரே அப்படியே ஒரு 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 அசைற மாதிரி ஒரு கப்பல்ல செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படியே தழும்பிட்டு இருப்பாங்க. ஐயோ, அவ்வளோ சக்தி இருக்கும். பார்க்கும்போது பேரானந்தமா இருக்கும். அது உணர்தெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது எதனால அந்த குளிர்ல அவங்களால வேலை பார்க்க முடியாது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய அனைத்து இயக்கங்களும் அறுக்கக்கூடிய அந்த குளிர்ந்த சக்தி பாசம் அறுக்க பறந்தது சூலமே அப்படின்றாங்க. அப்ப சூலம்ங்கிறது இந்த இடத்துல சுழுமுனை. அப்ப சுழுமுனை மேலே விரிந்து அந்த குளிர் முகத்தில் கலந்து கொள்ளும். அப்ப சக்தி மண்டலத்தில் நாம் ஆழ்ந்து அமிழ்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நேத்திக்கு ஒரு ஜாம் பேக் மந்திரத்தை நமக்கு விதமா சொல்லி ஆழறதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படி ஆழும்போது நமக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு, என்ன என்ன செய்யணும், என்ன நடக்கும், அப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரிசையா ஒரு ஒரு விஷயமும் விரிச்சு 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 வச்சு சொல்லி கொடுப்பாரு திருமூலர். அத்தகைய மந்திரத்துல இது ரொம்ப அற்புதமான ஒன்று. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. மிக அருமைம்மா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அந்த யோக பார்வையிலே ஆகட்டும், உங்களோட பார்வை விளக்கம் எல்லாமே அருமையா இருந்தது. நிறைய கத்துக்கிறோம்மா. நன்றி. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. யாராவது ஏதாவது கேட்குறாங்களா சொல்றாங்களா கேட்டுக்கோங்க. அப்புறமா எனக்கு ஒன்றும் இதுல நான் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஓதுதல் மட்டும் பண்ணி நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம். இந்த பாடலை பத்தின கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. சரி, யாரும் ம். சொல்லல. ம். ஆனா எனக்கு இந்த பாட்டுல பொதுவா பொருள் ஒன்றும் தெரியல. ஏன்னா கிருத்திகா சொல்றதை கேட்டு நம்ம பொருளை புரிஞ்சுக்கோம் எப்பவுமே. அதான் இன்னைக்கும் நடந்தது. ஆனா நான் வந்து கிருத்திகா பேசும்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், அபிராமி அந்தாதியில இதோடு கொஞ்சமாவது தொடர்புடைய ஒரு செய்யுள் ஒண்ணு இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி நினைக்கும் போது எனக்கு நினைவுக்கு வந்தது வந்து அபிராமி அந்தாதியோட 8வது பாடல். அது மாத்திரம் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி. வந்து அரி அப்படின்னு அர்த்தம். அரினா நீக்கு அப்படின்னு அர்த்தம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி. சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை
ஆரணத்தோன் கந்தரி. ஆரணத்தோன்னா பிரம்மா. என் கருத்தனவே சுந்தரி எந்தை துணைவி, என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி, சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை, ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, அருமை. வேற எதுவும் கேள்வி இல்லை இல்லையா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.